தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் வரும் 3ஆம் தேதி கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூலை 4 முதல் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜூலை 3ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மகாராஷ்டிரா முதல் வடக்கு கேரளா வரை காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி கேரளா, கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விலகுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நான் பலியாக தயாராக இல்லை என அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீண்டும் போர்க்கொடி. தன்னுடன் வந்த அனைவருக்கும் உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என நிபந்தனை. நான் பதவி வேண்டாம் சொல்றேன். என்னை நம்பி வந்தவனுக்கு இதெல்லாம் விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான். 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல. நான் மட்டும் துணை முதலமைச்சர் பதவி ஏற்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவளை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்ந்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து பின்னாடி சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதற்கு அதிமுக, திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதுதான். பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ, அதனால தான் வந்து அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இவ்வளோ பேர் ராஜினாமா செய்கிறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ, அதே தீய சக்தியோடு இன்னைக்கு கூட்டணி சேர இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்றப்போ எப்படி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாராக இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வது குறித்த கோப்புகள் மீது ஆளுநர் முடிவெடுப்பார். ஆளுநர் ஒப்புதல் வழங்க கோரி எவ்வித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் விளக்கம். அதை நாங்கள் நேரடியாக அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டாம். ஃபைல் போயிருக்கு, முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு தெரியாத ஃபைல் அங்கே இருக்குது, முடிவெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அதில் நேரடியாக போய் அழுத்தமோ இல்லை நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர்ஸ். முடிவெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு அவர் தான் விளக்கணும். ஸோ அதை போய் கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக பிரமுகர் அரசகுமார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி நிர்வாகிகளிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வாக்குமூலம். எத்தியோப்பியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். சூர்யா பட பாணியில் சுமார் 70 கேப்சூலை விழுங்கி இருந்த கென்யாவைச் சேர்ந்த இளம் பெண்ணை கைது செய்து சுங்கத்துறை அதிரடி. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. வழக்கு எண்ணிடப்பட்ட பிறகு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் தகவல்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் IAS, IPS அதிகாரிகளுடன் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கரூர் அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கரூரையும் சேர்த்து 7 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல். நாளை நடைபெறும் தாவேக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் VCK பங்கேற்கும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தாவேக அரசுக்கு VCK துணை நிற்கும் எனவும் பேட்டி. வாக்கு தவற வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் தமிழ்நாட்டில் தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முதல்வர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு. தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஜனநாயக திருவிழாவில் ஆள் பிடிக்கும் வேலையை செய்து வருவதாக தாவேகா அரசு மீது RB உதயகுமார் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் ஊதும் மகுடிக்கு மக்கள் பிரதிநிதிகள் தற்போது மயங்கியிருப்பதாகவும் கருத்து. ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். விஜய் ஊதுகின்ற மகுடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே மயங்கி கிடக்கிறார்கள் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகிற மகுடிக்கு மயக்கம் அடைந்து